2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழலில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு மாதிரியான அரசியலை முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க. இதில் கொஞ்சம் மாறுபட்ட விதமாக திரு சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஆடு மாடுகளின் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரங்களின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 30 நடத்த இருக்காங்க. பொதுமக்களாகி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியான மாநாடுகள்லாம் தேவைதானா இல்லை செயல் இது ரொம்ப ஆரோக்கியமான செயல் இது நாட்டுக்கு தேவையானது தான். இப்போ ஆடு மாடு பராமரிக்க ஆள் கிடையாது, அவர் ஒன்றும் பெருசாக பண்ணார். ஏன்னா ஜல்லிக்கட்டு மிஸ் பண்ணிட்டோம், இதே மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ மாடு பார்க்குறாரு, அடுத்து மரத்தை ரொம்ப அழுகி தான் இப்போ நம்ம காற்று இல்லாமல் வெயில் அலையிறோம். மரம் மட்டும் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறாங்க. சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு சிலர் சொல்கிறாங்களே, என்னப்பா மனிதர்களுக்காக பேசுகிறத விட்டு ஆடு மாடு மரம்னு பேசுகிறீங்களே, இதில் என்ன பயன்னு? மரம் இல்லை, நல்லா காற்று இருக்குது. முதல்ல நம்ம அதை நோக்கி போய் தான், இயற்கையை நோக்கி போய் ஆகணும். நம்ம இயற்கையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம், திருப்பி அதுக்கிட்ட போய் தான் ஆகணும். அதுக்கு சீமான் மிகப்பெரிய ஒரு செயல் செய்வார் நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி இப்போ மரங்களின் மாநாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் முன்னெடுக்கும் போது ஒரு சிலர் வந்து அதை நகைப்புக்குரிய விஷயமா மாற்றுறாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு காலத்தில் தண்ணி வந்து காசு கொடுத்து குடிப்போம்னு சொல்லும்போது யாரும் நம்பலை. இன்றைக்கி அதை பண்ணிட்டு இருக்கோம். காற்றும் சொன்னாங்க, அதையும் இப்போ நம்பலை. இப்போ காற்றும் நான் காசு கொடுத்து வாங்கி சுவாசிக்கிறோம் நல்ல காற்றுக்கு. இது நல்ல விஷயம் தான். இது தெரியாத முட்டாள், அதாவது ஃபியூச்சரை பற்றி யோசிக்காதவங்க அதை சொல்லுவாங்க. ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும், அது சீமான கிட்ட இருக்குது. இதான் பொதுமக்களாக இந்த மரங்களின் மாநாட்டுக்கு நீங்கள் போய் பொதுமக்களாக கலந்துப்பீங்களா, இல்லை அதுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? கலந்துக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு அதோடைய ஆதரவு ஃபுல்லாக தெரிவிப்பேன். நான் தெரிவிப்பீங்க? அது எலெக்ஷன் மூலியமாக காட்டும், ரிசல்ட் காட்டும். எலெக்ஷன் மூலியமாக காட்டும் என்னுடைய இது. சரி, இன்னொரு கேள்வி. இப்போ நீங்கள் சொன்னதுனால ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு மாதிரி அரசியல் நகர்வு எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் வந்து இந்த இயற்கை, நீங்கள் சொல்கிற மாதிரி இயற்கை, அப்புறம் இந்த ஆடு மாடு மரம் இப்படி போகிறார்ல, இந்த மாதிரியான மாற்று முயற்சிகள்லாம் வர தேர்தலில் எதிரொலிக்குமா? கண்டிப்பாக பண்ணுங்க. இப்போ என்னுடைய ஓட்டு மாறுதில்ல, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யோசிக்க ஆரம்பிப்பாங்கல்ல. யோசிக்கிறவங்க அந்த பக்கம் வருவாங்க. கண்டிப்பாக இயற்கை நோக்கி வரும்போது நம்ம பிடிச்சிருக்கு. இப்போ நானே சிட்டியில் வீடு இருந்தேன், இப்போ அவுட்டர் தான் வீடு வாங்கி வந்திருக்கேன். எதுக்குன்னா நல்லா காற்று வேணுன்றதுக்காக, சத்தம் கூடாதுன்னு சொல்லிட்டு அது சீமான் கொண்டு வரணும். நல்ல விஷயம் தானே இது. அதுக்காக நம்ம பண்ணலாம், ஆதரிக்கலாம். பெய்யும், வேற என்ன பெய்யும்? மரங்கள் இல்லாமல் இப்போ மழை பெய்யுமா? பெய்யாதுல்ல. அதுதான். ஆனால் ஒரு சிலர் வந்து அதையே நகைப்புக்குரிய விஷயமா பார்க்குறாங்க. என்னப்பா மரங்களுக்கெல்லாம் பேசுகிறாரு? அவங்க சூழ்நிலை அவங்க பேசுகிறாங்க. அம்மா சூழ்நிலையை அம்மா சொல்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க சூழ்நிலை என்னவா இருக்குது, எதனால் அப்படி தெரியல. அவங்க சிட்டிக்குள்ளே இருக்காங்க, நாங்கள் கிராமத்தில் இருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். தேவைதாண்ணா. எதனால் தேவை? ஏன்னா வந்துட்டு அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லுவாருன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மனித நேயம் கிடையாது, உயிர்மை நேயம்னு சொல்லுவார். அவர் உயிர்மை நேயம்னா காக்கா குருவி எங்கள் ஜாதி, எல்லாமே எங்கள் ஜாதின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி மரம் செடிகளும் எங்களோட ஜாதின்னு தான் சொல்லுவார். அவரோட கான்செப்ட் பிரகாரம் அது கரெக்டு தான். இந்த உலகன்றது நம்மளுக்காக மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்த எல்லாமே அந்த சங்கிலியில் எல்லாமே இருந்தால் தான் வந்துட்டு இந்த உலகம் கரெக்டாக இயங்க முடியும். அதில் ஏதாச்சும் ஒன்று பிரேக் ஆனாலும் கஷ்டம் தான். அவர் சொல்கிறது வந்து கரெக்டு தானா? மரங்களுக்காக தனியாக பேசணுமான்னு கேட்குறேன். மரங்களை பற்றி பேசலாம் மட்டும் ஒத்துக்கிறீங்க. மரங்களை பற்றி நதிகளை இணைக்கிறோம்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசுனாங்க, இவ்வளோ கலெக்ஷன்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் என்னாச்சு? நம்ம அதுக்கப்புறம் பேசல. அது மரங்களை பற்றி பேசினா ஆகணும். ஏன்னா கம்பல்சரி பேசி ஆகணும். இன்னைக்கு நாங்கள் குடிக்கிறதுக்கு சுவாசி காற்று இருக்கு, நாளைக்கு என் பொண்ணுக்கு வேணும்ல அந்த காற்று. அது ஒரு பயம் தானே. அடுத்த தலைமுறைக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு தான் பேசுவாரு. அது உண்மையாலுமே அப்படிதான் பேசுறாரா இல்லை எப்படி? நானும் அதுதான் சொல்றேன். அவர் பேசுறது கரெக்டு தானே. இப்போ நான் கூட சொல்றேன், என் பொண்ணுக்கு அடுத்த தலைமுறை காற்று வேணும்னா மரங்களை பாதுகாத்து தான் ஆகணும். இப்போ இதோ இங்கே வந்தோம், அந்த 12 மணி உச்சி வெயிலுக்கு அங்கே உள்ள 10 நிமிஷம் நடந்து போக முடியாமல் இது ரிட்டர்ன் வந்து இந்த மாதிரி நிழலில் நின்று 4 மணிக்கு தான் உள்ளே போகிறோம். இது இல்லைனா நம்ம எங்கன்னா நிற்க முடியுதா? மெயினாக தேவை தானே. ஒரு சிலர் சொல்கிறாங்க மரங்களுக்காகலாம் பேசணுமான்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள எப்படி பார்க்குறீங்க? மரங்களுக்காக பேசணுமான்றது வந்து அவங்கள எப்படி சொல்கிறது தெரில. மரங்கள் நம்மளுக்கு தேவை. அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்கள தேவையில்லைன்னா அவங்க இருப்பாங்க, சொகுசாகிறவங்க அது சொல்லுவா தான் செய்வாங்க. பொதுமக்கள் இப்போ இவங்களாம் போகிறாங்களே, இவங்களாம் கேட்டு பாருங்கள், மரம் தேவை தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக